ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிரோஷா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி வந்து நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா வாயில் வச்சதும் கரையக்கூடிய சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. இதுக்கான அளவுகள் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முழுசாக பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து நல்லா கோபுரமாக வந்து நான் அளந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி 4 கப் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் குறைவான அளவுகளில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவோட கடைசியில் வந்து நான் அளவுகளை சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நான் ஒரு பீஸ் எடுத்து மசிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வீட்டில் ஸ்மாஷ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் அதை வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளரை வச்சு நான் அப்படியே வந்து மசிச்சு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா கரண்டியை வச்சு கூட அப்படியே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா வெந்திருக்கிறதுனால டக்குன்னு வந்து மசிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் எடுத்து அப்படியே வந்து மசிச்சு எடுக்கும் போது நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கக்கூடாது. அரைச்சோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அது வந்து அதோட டெக்ஸ்சரும் நல்லா கிடைக்காது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்த பிறகு இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து வேக வச்சு எடுக்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சூப்பராக கிடைக்கும். நல்லா எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மஞ்சள் பூசணிக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வையை வந்து அதிகரிக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இந்த பூசணிக்காயில். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டாக என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நான் சர்க்கரை சேர்த்து தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நீங்கள் சர்க்கரை சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்தும் செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நான் ஏற்கனவே நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சு பார்த்துட்டேன். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இன்றைக்கி வந்து நான் சர்க்கரையில் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. பால் விட்டு கலரி எடுக்கும் போது ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நல்லா வந்து பால் அதில் உறிஞ்சிட்டு நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும். செய்யும் போது வாசனை வந்து நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் வந்து திக்காயிடும். திக்கானதுக்கப்புறம் நான் இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் கலந்து எடுத்துட்டேன். இதில் வந்து இப்போ நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். 1.5 கப் அளவுக்கு நான் அந்த பூசணிக்காய் வந்து 4 கப் அளவுக்கு நல்லா கோபுரமாக அளந்து எடுத்துருந்தேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் பால் விட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து 1.5 கப் அளவுக்கு நான் இதில் வந்து சர்க்கரை சேர்க்க போகிறேன். இனிப்பு வந்து பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து இனிப்பு அந்த அளவுக்கு இல்லைன்றதுனால நான் 1.5 கப் அளவு சேர்த்துக்கிறேன். சில பூசணிக்காய் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நம்ம அப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி லிக்விட் ஆனதுக்கப்புறம் கையிலலாம் நல்லா வந்து படும். நம்ம கைக்கெல்லாம் வந்து முகத்தெல்லாம் பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி கொடுத்தோம்னா இந்த அளவுக்கு திக்காயிடும். திக்கானதுக்கப்புறம் கைவிடாமல் நம்ம ஒரு 2 நிமிஷம் கலரி எடுத்தோம்னா கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். இதில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாததுனால நெய்யில் கொஞ்சமாக விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி ஏலக்காய் வந்து நான் வறுத்து போட்டிருக்கேன். முந்திரி வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்த்தோம்னா எங்கள் குட்டீஸுங்க எடுத்து வைப்பாங்க. அதனால் சேர்த்துட்டு கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருள வதக்கி எடுக்கணும். நீங்கள் 1 கப் அளவுக்குள்ள பூசணிக்காய் செய்ய போகிறீங்கன்னா நல்லா கோபுரமாக 1 கப் அளந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு பால் விட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரும். கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறீங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா அந்த அளவுகளில் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வரும்.
இப்போ வந்து நல்லா நம்ம கலரி எடுத்த பிறகு கடாயில் வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப லிக்விடாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்து ஒரு தனி பவுலில் மாற்றிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா எம்மியாக சூப்பராக இருக்கும். ஸ்பூனில் வந்து ஒட்டவே ஒட்டாது. இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அதே அளவுகளை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.